வணக்கம். இன்றைக்கு பொருட்பாலில் அரசியலில் பொச்சாவாமை அந்த அதிகாரத்தில் 4வது குறள். அச்சம் உடையார்க்கு அறனில்லை ஆங்கில்லை பொச்சாப்பு உடையார்க்கு நன்கு. அச்சம் உடையார்க்கு அறனில்லை ஆங்கில்லை பொச்சாப்பு உடையார்க்கு நன்கு. இங்கே நன்கு அப்படிங்கிறது நன்மை, அது மட்டும் இல்லாமல் செல்வம் அப்படின்ற பொருளில் வருது. ஏன்னா செல்வம் நமக்கு நன்மையை தருவதனால் நன்கு அப்படின்ற பெயரில் செல்வம் வருது. சரிங்களா? செல்வத்துக்கு நன்கு அப்படின்னு சொல்கிறாரு. இதை மட்டும் மனசில் வச்சிட்டோம்னா அந்த குறள் ஈஸியாக புரியும். அச்சம் உடையார்க்கு அறனில்லை, அதாவது ஒரு நாடு அப்படின்னாலும், ஒரு நிறுவனம் அப்படின்னாலும், ஒரு வீடு அப்படின்னாலும் அதுக்கு அரண் உண்டு. அரண்னா ஒரு பாதுகாப்பு மதில் சுவர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. நாடு அப்படின்னா நிறைய அரண்கள் இருக்கும், காடு இருக்கும், மலை இருக்கும், அதை தாண்டி கோட்டை இருக்கும், கோட்டையை சுற்றி அகழி இருக்கும், இப்படியெல்லாம் இருக்கும். வீடு அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி பாதுகாப்பு வச்சுருக்கும். ஒரு நிறுவனம் அப்படின்னாலும் ஒரு பாதுகாப்பு வச்சுருக்கும். இந்த மாதிரி எத்தனை அரண்கள் இருந்தாலும் அந்த தலைவன் மனதில் பயம் இருந்ததுன்னா, அச்சம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு என்ன இல்லைங்க, அந்த அரண்னால் எந்த பயனும் இல்லை. எவ்வளோ பாதுகாப்பு அடுக்கடுக்காக வச்சுருந்தாலும் அந்த தலைவன் மனசில் பயம் இருந்தது அப்படின்னா இந்த பாதுகாப்புனால என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? ஏன்னா அந்த பாதுகாப்பு வசதிகளை பயன்படுத்திக்கிறது உரிய மன துணிவு இருந்தால் தான் அதை பயன்படுத்தி அவனும் பாதுகாப்பாக இருப்பான், மக்களையும் பாதுகாப்பாக வச்சுருப்பான். அதெல்லாம் இருக்குது. ஆனாலும் இவன் மனசில் பயம் இருந்தது அப்படின்னா அதனால் எந்த பயனும் இல்லை. மற்றவங்ககிட்ட எதிரிகள்கிட்ட தோற்க வேண்டியது தான், இல்லைங்களா? இவனோட சுபாவம் தெரிஞ்சுது அப்படின்னா எதிரிகள் அதை பயன்படுத்திட்டு அந்த நாட்டையோ அல்லது நிறுவனத்தையோ அந்த வீட்டையோ இது பண்ண தானே பார்ப்பாங்க. பாதுகாப்பு அப்படிங்கிறது வெறும் பொருட்களால் மட்டும் அமைவதில்லை, அது ஒரு மனநிலையும் கூட. அதை தான் இங்கே சொல்கிறாரு. அதை சொல்லிவிட்டு ஆங்கில்லைன்னா அது போல் என்ன இல்லையா, பொச்சாப்பு உடையார்க்கு நன்கு. இந்த பொச்சாப்பு அப்படின்ற அந்த இது இருக்கு மறதி, அதாவது ஒரு புகழ்னாலேயோ அல்லது ஒரு இலக்கை அடைந்து விட்டதனால் வரக்கூடிய வெற்றியினால் ஏற்படக்கூடிய மறதி, அந்த சோர்வு, அதனால் அப்படி வந்துருச்சுன்னா அவங்களுக்கு என்ன இல்லைன்றார், நன்மை இல்லை. அதாவது செல்வம் இல்லை, செல்வத்தால் வரக்கூடிய நன்மை இல்லை. ஏன்னா செல்வமோ உள்ளது ஒரு புகழோ வந்துருச்சுன்னா அதை தக்க வச்சுக்கிறதுக்கு அவன் பாடுபடணும், இல்லையா? அந்த பாடுபடாத சமயத்தில் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்துடும். முழுசாக இழந்து போகிறதுக்கான சந்தர்ப்பமும் உண்டு. அதுதான் இங்கே சொல்கிறார். ஆக இரண்டும் இங்கே ரெண்டுமே ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஒன்று, எத்தனைகள் பாதுகாப்பு அடுக்குகள் இருந்தாலும் மனதில் அச்சம் இல்லாமல் தைரியமாக வீரத்தோடு துணிவுடன் இருந்தால்தான் அவற்றால் பயன். அதே மாதிரி எவ்வளோ புகழின் உச்சியில் போனாலும் அந்த புகழின் உச்சியிலோ செல்வத்தின் உச்சியிலோ இருக்கும்பொழுது பணியுடன் மேலும் மேலும் அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்ற உணர்வோடு தொடர்ந்து அந்த வேலையை செய்து கொண்டு இருந்தால் மட்டும்தான் அந்த செல்வம் நம்மிடம் நிலைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த செல்வம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். அப்போ செல்வம் போச்சுன்னா செல்வத்தால் கிடைக்கக்கூடிய நன்மையும் போயிடும் அப்படின்னு சொல்கிறார். ஆக ஒரு இலக்கை நோக்கி ஓடுவது ரொம்ப முக்கியம், அந்த இலக்கை தொடுவது அதை விட முக்கியம், அந்த தொட்ட இலக்கை தக்க வைத்து கொள்வதும் முக்கியம். இந்த மூணுமே தனி மனிதனுக்கும் பொருந்தும், நிறுவனத்துக்கும் பொருந்தும், ஒரு நாட்டுக்கும் பொருந்தும். சரிங்களா? அதுதான் இந்த குறள் சொல்ல வர்றது. நன்றி, வணக்கம். நாளை அடுத்து